अपगतमदमानैरन्तिमोपायनष्टैः अधिगतपरमार्थैरर्थकामानपेक्षैः निखिलजनसुहृद्भिर्निर्जितक्रोधलोभैः वरवरमुनिभृद्यैरस्तु मे नित्ययोगः. இதுகாரும் நாம் மணவாள மாமுனிகள் அருளிச் செய்த திருவாய்மொழி நூத்தந்தாதி பாசுரங்களை கோமட்டம் மாதவாச்சாரியர் சுவாமி சாதிக்க அனுபவித்து வந்தோம். அவர் நேற்றைய தினம் இந்த அற்புதமான திவ்ய கிரந்தத்தை தலை கட்டி அருளினார். இப்போது உபதேசரத்தினமாலை என்னும்படியான கிரந்தத்தை அனுபவிக்க இருக்கிறோம். மணவாள மாமுனிகள் பல அற்புதமான கிரந்தங்களை பண்ணியருளினார். அதிலே உபதேசரத்தினமாலைக்கென்னு தனி ஏத்தம் உண்டு. முதலிலே மணவாள மாமுனிகளுடைய பெருமை தெரிய வேண்டும். யார் மணவாள மாமுனிகள்? என்னால் பின்னானார் வணங்கும் சோதி என்று சொல்லுகிறபடி நித்தியசூரிகள் கோஷ்டியிலிருந்து ஒருத்தர் என்னலாம்படியாக அவதரித்தவர் மணவாள மாமுனிகள். அனந்த பிரதமம் ரூபம் லக்ஷ்மணஸ்ய ததப்பரம் பலபத்ர திருத்தீயஸ்து கலௌ கஷ்டித் பவிஷ்யதி என்று ஒரு அற்புதமான ஸ்லோகம். கலௌ ராமானுஜ ஸ்மிருதாக என்று அதை மாற்றி அமைத்தனர். ஏனென்னால் அனந்த பிரதமம் ரூபம் கிருத்தயுகத்திலே அனந்தன் என்னும், திரேதாயுகத்திலே இளைய பெருமாள் லக்ஷ்மணன் என்னும், துவாபர யுகத்திலே பலராமன் என்னும், கலியுகத்திலே ராமானுஜன் என்னும் இந்த ஆதிசேஷன் அவதரித்தார். அப்படிப்பட்ட ஆதிசேஷனே மணவாள மாமுனிகளாகவும் அவதரித்தார். சேஷஸ்ரீமான் நிகமமகுட்டி யுக்ம ரக்ஷா பிரவருத்தா ஸ்ரீமத் ராமாவரஜமுதிதாம் சௌமிய ஜாமாத்ரு தஞ்சாவிந்தம் என்பது திருநாராயணபுரத்து அனந்தாழ்வான் சுவாமி காட்டியருளின ஒரு அற்புதமான ஸ்லோகம். ஒரே ஆதிசேஷனுடைய இருவேறு அவதார பூதர்களாக எழுந்தருளியிருந்தவர்கள் ராமானுஜரும் மணவாள மாமுனிகளும். அதனால்தான் ஆதியிலே அறவரசை அழைத்தரங்கர் அவனையிலே 200 ஆண்டிரும் நீர் அண்ணா என்று எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பாசுரமே உண்டு. அப்படிப்பட்ட மணவாள மாமுனிகளுடைய திருவவதாரமே எதற்காக? சேத்து கமல வயல் சூழ் தென்னரங்கரதம் சீர்தழைப்ப போத்தித்தொழும் அந்தணர் வாழைப்பூதலத்தே மாத்தத்த செம்பொன் மணவாள மாமுனிவன் வந்திலனேல் ஆத்தில் கரைத்த பொழியல்லவோ தமிழ் ஆரணமே என்று காட்டப்படுகிறது. இரகசிய கிரந்தங்கள் என்ன, ஆழ்வார் ஆச்சாரியர்களுடைய ஏத்தங்கள் என்ன, இவை அனைத்தும் எல்லோருக்கும் தெரியாமல் போய்விட்டிருக்கும். அதனாலே தான் மணவாள மாமுனிகளுடைய அவதாரம் என்று காட்டப்படுகிறது. இவர் எப்படி எழுந்தருளியிருந்தார் என்று சொன்னார். தேவுமத்தறியேன் குருகூர் நம்பி என்று திருக்குருகூர் நம்பியான ஆழ்வாரை தவிர வேறொருவரை அறியாதவரான திருவாய்மொழி பிள்ளையினிடத்திலே இவர் ஆசிரயித்திருந்தார். அவரிடத்திலே திவ்ய பிரபந்தங்களுடைய அர்த்தங்கள் என்ன, இரகசிய கிரந்தங்களுடைய அர்த்தங்கள் என்ன, இவை அனைத்தையும் நன்கு அதிகரித்தவராய் இந்த திருவாய்மொழி பிள்ளையும் குரு பரம்பரையிலே அன்வயித்தவர். அப்படிப்பட்ட திருவாய்மொழி பிள்ளை அமுனா தபனாதிசாயி பூம்னா யதிராஜேன நிபத்த நாயக ஸ்ரீஹி மகதி குருபங்கிஹார யஷ்டிஹி விபுதானாம் ஹிருதயங்கமா விபாதி என்று வேதாந்த தேசிகன் காட்டுகிறாரே. அற்புதமான ஆச்சாரிய ரத்னஹாரத்திலே நடுநாயக்க பதமாக எழுந்துள்ளிருக்கிறவர் எம்பெருமானார். அப்படிப்பட்ட எம்பெருமானாரிடத்திலே இந்த திருவாய்மொழி பிள்ளை என்ன யாரை காட்டி கொடுத்தார் என்று சொன்னார். இந்த குரு பரம்பரை ஹாரத்துக்கு தேவரீர் நடுநாயகராக எழுந்துள்ளிருக்கிறீர் பிரகாசத்துடனேயே. அப்படிப்பட்ட உம்முடைய திருவடிகளிலேயே உமக்கு துணையாக பொருந்தியிருப்பவரான ஒருத்தரை காட்டித் தருகிறேன் என்று மணவாள மாமுனிகளை எம்பெருமானாரிடத்திலே காட்டி கொடுக்கிறார். எம்பெருமானார் நிருஹேதுக கிருபையினாலே மணவாள மாமுனிகளுக்கு எம்பெருமானாரிடத்திலே பக்தி வள்ளமானது பொங்கியது.
எம்பெருமானாரிடத்திலே பிரதிபக்தி பொங்கியது. அதன் காரணமாகவே யதீந்திர பிரவணரானார் மணவாள மாமுனிகள். அதுதான் குணமணிதிரையே நமோ நமஸ்தே, குருகுலதுரிய நமோ நமஸ்தே, வரவரமுனையே நமோ நமஸ்தே, யதிவர தத்துவவிதே நமோ நமஸ்தே. யதிவரருடைய தத்துவத்துக்கு வித்தாக இருக்கக்கூடியவர், யதிவர தத்துவமாகவே இருக்கிறவர், யதிவரரிடத்திலே யதிவரரான எம்பெருமானாரிடத்திலே பிரதிபக்தி கொண்டிருக்கிறவர் என்று அந்த ஸ்லோகம் அற்புதமாக காட்டுகிறது. அப்படிப்பட்ட மணவாள மாமுனிகள் மிகப்பெரிய பெருமையோடு எழுந்துள்ளிருந்தார். திருவரங்கம் திருப்பதியே இருப்பாக பெற்றோம் என்னும்படியாக கோவில் செல்வ மணவாள மாமுனிகளாக நிரூபிக்கப்படுகிறார். அப்படிப்பட்ட உயர்ந்தவரான பெரியஜீயரான மணவாள மாமுனிகள் தன்னுடைய கிருபையினாலே, பரம கிருபையினாலே ஆழ்வார்களுடையவும் ஆச்சாரியர்களுடையவும் அவதாரங்களையும் அவர்களுடைய அவதார காலங்களையும் அவதார ரகசியங்களையும் அவர்களுடைய ஸ்ரீசுக்திகள் என்ன என்பதையும் அதே போல ஆச்சாரியர்களுடைய மேன்மை என்ன என்பதையும் ரகசியங்களுடைய மேன்மை என்ன என்பதையும் காட்டி ஒரு அற்புதமான கிரந்தம் பண்ணுகிறார். இது ஏன் பண்ணுறார் அப்படின்னால், தெருளுத்த ஆழ்வார்கள் சீர்மதனை அறிவாரார் அருளிச் செயல் அறிவாரார் என்கிறபடியாக அக்காலத்திலே ஆழ்வார்களுடைய அவதார வைபவத்தையும் அவர்களுடைய உக்தி அனுஷ்டானங்களும் ஒருவருக்கும் தெரியாமல் இருந்தது. அதை நன்றாக பிரகாசப்படுத்த வேண்டும் என்று எண்ணினார் மணவாள மாமுனிகள். இது உபதேச பரம்பரையாக வரவேண்டிய அர்த்தமாக இருக்க வேணும் என்று அவர் மிகவும் நினைத்திருந்தார். ஆகையாலே ஆழ்வார்களுடைய அவதார ரகசியங்கள் என்ன, அவர்களுடைய ஸ்ரீசுக்திகள் என்ன, அதே போல ஆச்சாரியர்களுடைய உக்தி அனுஷ்டானங்கள் என்ன, இவை தொடக்கமான பல அர்த்த விசேஷங்களை எல்லாம் பிரகாசிக்கும்படியான ஒரு கிரந்தத்தை எல்லோரையும் உஜ்ஜீவிக்க வேணும் என்கிற கருணையினாலே இவர் அற்புதமாக பண்ணியருளினார். இது உபதேச பரம்பரையாக வர வேணும் என்று எண்ணினார். ஏனென்றால் இது மிகவும் உயர்ந்த விஷயம், எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம், உபதேசமாக வர வேண்டும் என்று அவர் வசந்த விஷயத்தை விண்ணப்பம் செய்தார். அதற்கு உபதேச ரத்தினமாலை என்று பெயரிட்டார். ஆகையாலே இது உபதேச ரத்தினமாலை என்கிற திருநாமம் ஆயிற்று. இப்படிப்பட்ட இந்த அற்புதமான கிரந்தமானது இது ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் இவர்களுடைய மேன்மையை தருவதனாலே சொல்லுவதனாலே அவர்களுடைய ஒரு வைபவத்தை சொல்ல வந்ததனாலே இந்த கிரந்தத்துக்கு மற்ற பிரபந்தங்களை விட வைலட்சண்யம் அதிகமாக இருக்கிறது. ஏன் என்று சொன்னால், இதிலே சொல்லப்படுகிற பிரதிபாதிக்கப்படுகிற அர்த்தங்கள் திருமந்திரார்த்தமாய் இருக்கும். எப்படி திருமந்திர நிஷ்டருடைய கிரமம் எப்படி இருக்கிறது, இது திருமந்திரார்த்தம்னு எங்கேருந்து சொல்கிறது? இதில் பிரணவத்தினுடைய அர்த்தம் சொல்லலை, நமசுனுடைய அர்த்தம் சொல்லலை, நாராயணாயாவினுடைய அர்த்தம் சொல்லலை. இப்படி திருமந்திரத்தினுடைய அர்த்தம் அனன்யார்க சேஷத்வ, அனன்ய சரணத்வ, அனன்ய போக்கியத்துவங்கள் என்று போக்கியத்துவம் சொல்லப்படக்கூடிய இந்த 3 விஷயத்தையும் இந்த உபதேச ரத்தின மாலையில் சொன்னா போல தெரியலையே. அப்படி இருக்கறச்சே இது திருமந்திரார்த்தத்தை பிரதிபாதிக்கிறது, திருமந்திரத்தையே பிரதிபாதிக்கிறது என்று எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேள்வி. திருமந்திரம்னு சொன்ன என்ன, திருமந்திரத்தினுடைய கடைந்தெடுத்த அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால், மற்றெல்லாம் பேசிலும் உத்ததும் உன் அடியார் கடிமை நின் திருவட்டெழுத்தும் கத்துனான் காட்டுகிறார் திருமங்கை ஆழ்வார். உத்ததும் உன் அடியார் கடிமை பெண்ணர்த்தம் நின் திருவட்டெழுத்தும் கத்துனான். திருவட்டெழுத்தான திருவட்டாட்சர மகாமந்திரத்தை கத்ததனாலே உன் அடியவர்களுக்கு அடிமையானேன் என்று காட்டினார். ஆக திருமந்திரத்திலே பிரதிபாதிக்கப்படும்படியான காஷ்டையான அர்த்தம் எல்லை நிலம் என்ன என்னால் பாகவத சேஷத்வ பாகவத பிராபியத்துவம். இதைத்தான் ஆழ்வார் பயிலும் சுடரொளி நெடுமார்க்கடிமையிலே காட்டியருளினார். அப்படிப்பட்ட ஆழ்வாருடைய திருவுள்ளமென்னா என்பதை அறிந்து கொண்டவர் மதுரகவி ஆழ்வார். ஆகையாலே அந்த ஆழ்வார் ஸ்ரீசுக்திகள் பல இருப்பினும் இந்த 2 பதிகங்கள் இருக்கின்றனவே, திருவாய்மொழிகள் இருக்கின்றனவே, அற்புதமான
பயிலும் சுடரொளி நெடுமார்க்கடிமை என்னும்படியான இந்த 2 திருவாய்மொழிகளுடைய அர்த்தம் இவருக்கு மனசில் தேரித்து, ஆகையாலே தேவுமத்தரியேன் குருகூர் நம்பி என்று ஆழ்வாரை தவிர்ந்து வேறு யாரையும் அவர் தெய்வமாகவே நினைக்கிற ஆழ்வாரிடத்திலேயே ஈடுபட்டிருந்தார். ஏனென்னால் தற்காஷ்டை பிரதம பருவ நிஷ்டை அல்ல, இது சரம பருவ நிஷ்டை. இந்த சரம பருவ நிஷ்டையானது திருமந்திரத்திலே காட்டப்படக்கூடிய அதி ரகசியமான அதி விலட்சணமான தாத்பரியம் என்று சொல்லப்படுகிறது. இது எங்கே காட்டப்படுகிறது அப்படின்னு சொன்னால் திருமந்திரத்தில் நமசப்தத்தில் இந்த பாகவத சேஷத்துவமானது அற்புதமாக காட்டப்படுகிறது. நமசில் தான் விரோதி கழியிறது, சகண்ட நமசில் விரோதி கழியிறது. அது கழிஞ்சதுனால் ஸ்வரூப விரோதி, உபாய விரோதி, பிராப்பிய விரோதி இவை 3ம் கழிந்தவாறே என்ன நடக்கிறது அப்படின்னால், நான் பாகவதர்களுக்கு அடிமை, உன் அடியார்க்கடிமை என்பதை உணர்கிறான். அப்படிப்பட்ட இந்த பாகவத சேஷத்துவம் இருக்கிறதே அது மேன்மை. அப்படிப்பட்ட உத்தம ஸ்ரீ வைஷ்ணவர்களான பாகவதர்களான ஆழ்வார்களுடையவும் ஆச்சாரியர்களுடையவும் ஒரு மேன்மையை பிரதிபாதிப்பதனாலே இது திருமந்திரத்தினுடைய அர்த்தத்தை சொல்ல வந்தது என்ன ஒரு அற்புதமாக அர்த்தம் பண்ணி இருக்கிறார்கள் நம்முடைய பூர்வர்கள். அப்படிப்பட்ட இந்த பிரபந்தமானது எவ்வளவு உயர்ந்தது என்று சொன்னால், ஏன் இத்தை இப்போ சொல்லணும் அப்படின்னால், பகவானுடைய மேன்மை அதை தெரியணும். ராமனாகவும் கண்ணனாகவும் அவதரித்தான். ராமனா எங்கே அவதரித்தான்? அயோத்தி மாநகரத்திலே அவதரித்தான். சரையு நதிக்கரையிலே அவதரித்தான். கண்ணனும் பெருமானாக மதுர மாநகரத்திலே யமுனா நதிக்கரையிலே அவதரித்தான். அப்போ யமுனா தீரத்திலே மதுர மாநகரத்திலே அவதரித்தான் என்னும் அற்புதமாக அவன் ரோஹிணி நட்சத்திரத்தில் அவதரித்தான் என்னும், அதே போல புனர்வசு நட்சத்திரத்திலே ராமன் அற்புதமாக அயோத்தி மாநகரத்திலே இந்த சரையு நதிக்கரையிலே அவதரித்தான் என்னும் இது புராணங்கள் சொல்லி இருக்கின்றன. அப்படிப்பட்ட புராணங்கள் தான் அதில் அந்த புராணத்தில் சொல்லப்பட்ட அற்புதமான வச்சனம். அதாவது கொச்சித் என்கிற ஆவிர்பாவம் என்கிறபடியே கொச்சித் என்ன இந்த ஆழ்வார்களுடைய ஒரு அவதாரமானது கலு பவிஷ்யந்தி என்று காட்டுகிறது. கலியுகத்திலே இந்த பாரத தேசத்திலே தெற்கிலே நதிக்கரையிலே பல மகனீயர்கள் பக்தர்கள் கலியை கொல்வதற்காக, கலி கெடுவதற்காக அவதரிக்கப் போகிறார்கள் என்று அன்றே பாகவதத்திலே சூச்சிக்கப்பட்டது. அதுதான் அப்படி சூச்சிக்கப்பட்ட சூச்சனமாக காட்டப்பட்ட விஷயம். அதை விவரித்து பேச வேண்டாவோ? ராமனையும் கண்ணனையும் பேசுவதற்கும் அவர்கள் இருவரின் பிறப்பையும் அவர்களுடைய ஊரையும் பேசுவதற்கும் புராணங்கள் இருக்கின்றன. ஆனால் இதை யார் பேசுறது? இதை எங்கேருந்து மற்றவாளுக்கு தெரியப்படுத்துறது அப்படின்னு எண்ணினார் மணவாள மாமுனிகள். ஆகையாலே ஆழ்வார்கள் எல்லாரையும் அவருடைய திருவவதார நட்சத்திரம் என்ன, அவருடைய ஊர் என்ன, அவர்கள் அற்புதமாக காட்டியருளின கிரந்தம் என்ன, இவையெல்லாம் காட்டி அருளி அதற்கு மேற்பட ஆச்சாரியர்களுடைய மேன்மை என்ன, ஆச்சாரிய சிஷ்ய சம்பந்தம் என்ன, ஸ்ரீவஜ்ரபூஷணத்தினுடைய மேன்மை என்ன, இவையெல்லாம் காட்டி அருளுகிறார். இந்த உபதேச ரத்தின மாலையிலே என்ன காட்டப்படுகிறது? இதிலே ஆழ்வார்கள் 11 தனியாக சொல்லி ஆண்டாள், எம்பெருமானார், மதுரகவிகள் இவர்கள் மூவரையும் தனியாக சொல்லுகிறார். ஏனென்றால் ஆழ்வார்கள் 11 பிரதம பர்வனிஷ்டர்கள், இவர்கள் மூவரும் சரம பர்வனிஷ்டர்கள் என்று காட்டியிருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த கிரந்தம் இது அற்புதமான உயர்ந்த ஒரு கிரந்தமாக அமைகிறது. இப்படி இருக்கிற உபதேச பரம்பரையாக எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய இந்த கிரந்தத்தை ஓரொரு நாளும் ஓரொரு பாசுரமாக நாம் அனுபவிக்க இருக்கிறோம். கேட்டு அனுபவிப்போம் என்று சொல்லி இன்றைய அவதாரிகையை இத்தோட நிறைவுறுத்துகிறேன். ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்யமங்கலம்.